Hello everyone, welcome back to the series of the lesson toward the parable of our Lord Savior Jesus Christ. கிறிஸ்துவத்தினுடைய ஊமைகளை பற்றியதான தொடர் சத்தியத்துக்குள்ளாய் உங்களை அன்போடு அடியேன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கு 8வது பாடத்தில் இன்னொரு ஊமைகளை பற்றி நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த ஊமையை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு ரிவ்யூ இன்ட்ரோடக்ஷனில் நம்ம பார்த்த விஷயங்கள், ஊமைகளை பற்றிய சில முக்கிய அதிகாரங்களை நம்முடைய நினைவில் கொள்ள இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு ஊமைகளானது எந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஊமைகளை நாம் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்றால் எந்த புத்தகம், எந்த அதிகாரம் போன்ற சில முக்கியமான அதிகாரங்களை நம்முடைய நினைவில் நாம் வைத்திருக்க வேண்டும். அதில் விசேஷமாக நாம் பார்த்த அதிகாரங்களும் புத்தகங்களும் மத்தேயு 13வது அதிகாரமானது ஊமைகளில் விதைப்பவனை பற்றியதான ஊமைகள், களைகளை பற்றியதான ஊமைகள், கடுகு விதைகளை பற்றிய ஊமைகள், புளித்த மாவு பற்றிய ஊமைகள், நிலத்தில் மறைந்திருக்கும் புதையலை பற்றிய ஊமைகள், விலையேற பெற்ற முத்துக்களை பற்றிய ஊமைகள் மற்றும் வலையை பற்றிய ஊமைகள். இந்த ஊமைகள் எல்லாம் மத்தேயு 13வது அதிகாரத்தில் அங்கு நாம் பார்க்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 10 கன்னிகளை பற்றிய ஊமைகளும், தாளந்துகளை பற்றிய ஊமைகளும், நியாய தீர்ப்புகளை பற்றிய ஊமைகளும் மத்தேயு 25வது அதிகாரத்தில் நாம் படிக்கக்கூடும். அதே போல் மார்க்கு 4வது அதிகாரத்தில் விதைப்பவனை பற்றியதான ஊமைகள், மரக்காலால் மூடப்படாத விளக்கை பற்றியதான ஊமைகள், வளரும் விதை மற்றும் கடுகு விதை போன்ற ஊமைகளை நாம் மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் காணாமற் போன ஆட்டை பற்றிய ஊமைகளும், காணாமற் போன தொலைந்து போன காசை பற்றிய ஊமைகளும், கெட்ட குமாரன் மற்றும் மூத்த சகோதரன் பற்றிய ஊமைகளை நாம் பார்க்கக்கூடும். அப்போ இந்த அதிகாரங்களை நாம் நினைவில் கொள்வோம். எந்த அதிகாரங்க? மத்தேயு 13வது அதிகாரம், மத்தேயு 25வது அதிகாரம், மார்க்கு 4வது அதிகாரம், லூக்கா 15வது அதிகாரம். சரி பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துனுடைய அடுத்த ஊமைகளுக்கு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அடுத்த ஊமையில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ஊமையானது த பேரபிள் ஆஃப் த டிராக்னெட், வலை வீசுதல் பற்றிய, வலையை பற்றிய ஒரு ஊமையை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஊமையானது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47லிருந்து 50வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. த தீம் ஆஃப் திஸ் பேரபிள் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட். அங்கு தீர்ப்பு, நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஊமையினுடைய ஒரு மைய பொருளாக இருக்கிறது. த இம்பார்ட்டன்ட் லெசன், முக்கிய பாடம் இந்த ஊமையில் என்ன அப்படின்னா, நன்மையும் தீமையும் பரலோக ராஜ்யத்திலிருந்து பிரிக்கப்படும் என்பதே இதனுடைய முக்கிய பாடமாக இருக்கிறது. அப்போது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரப்போது, த ஜட்ஜ்மெண்ட் இஸ் தேர் அண்ட் இன் த ஜட்ஜ்மெண்ட் டே காட் இஸ் கோயிங் டு செப்பரேட் த குட் அண்ட் ஈவில். அப்போது நன்மையானவையும் தீமையானவையும் ஒரு மீனவன் வலையிலிருந்து பிரிப்பது போல நியாயத்தீர்ப்பு நாளில் தேவன் நல்லோரையும் விசுவாசியும் அவ்விசுவாசியும் பிரிப்பார். இதுதான் இந்த ஊமையினுடைய ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. இந்த ஊமையினுடைய ஒரு வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னா, முதலாம் ஆண்டு நூற்றாண்டு காலங்களில் மக்கள்கள் வலை வீசி மீனை பிடிப்பது அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். மக்களுக்கு இது பரிச்சயமான ஒன்று. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாழ்க்கையில் பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக இந்த ஊமைக்கு, வலையை பற்றிய ஊமையை இயேசு கிறிஸ்து தருகிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்து கடலோரமாய் நடந்து சென்ற போது அங்கு மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு மற்றும் அந்திரேயாவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டார். அப்போது அன்றைக்கு ஜனங்கள் மீன் பிடிப்பதும், அந்த மீன் பிடிப்பதற்கு வலைகளை உபயோகிப்பதும், அந்த மீன் பிடிப்பிற்கு பிறகு நடக்கக்கூடிய ப்ராசஸ், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நன்கு ஜனங்கள் அறிந்திருந்து பரிச்சயமாக இருந்தபடியால் இந்த ஊமையின் மூலம் ஆண்டவர் மிக முக்கியமான அறிந்து கொள்ளக்கூடிய ஆழமான கருத்துக்களை அங்கு போதித்தார். இன்றைக்கு நமக்கும் அவர் போதிக்கிறார். இந்த ஊமையில் வரும் ஒவ்வொன்றும் ஒரு பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு கடலை பயன்படுத்துகிறார். இந்த கடல் உலகத்திற்கு குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போது மீனை பிடிச்சிட்டு கரைக்கு கொண்டு வருதல் இந்த உலகத்தில் ஒரு நாள் ஒரு காலம் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத அங்கு குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மீன் பிடிப்பதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய வலையானது மனிதர்களை தம்மிடம் தேவன் ஈர்க்க பயன்படுத்தும் ஒரு வழி, சுவிசேஷத்தை அது குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அந்த வலையில் மீனை பிடிச்சிட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த மீனை பிரிக்கக்கூடியது
அது நியாய தீர்ப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, இறுதி தீர்ப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் டே காட் இஸ் கோயிங் டு செப்பரேட் த குட் அண்ட் ஈவில், நல்லவர்களையும் கெட்டவர்களையும் தேவன் பிரிக்கிறார். அப்போ இது என்ன சொல்ல வருதுங்க? ஒரு ராஜ்யத்திற்குள் வலைக்குள் இருப்பவர்கள், ராஜ்யத்திற்குள் இருப்பவர்கள், சபைக்குள் இருப்பவர்கள், அந்த சபையில் இருப்பவர்களையே தேவன் நல்லோரையும் தீயோரையும் அவர் பிரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், ராஜ்யத்தில் வேஷாதிரிகள் இருப்பார்கள். அதாவது சபைக்குள்ளாக சில ஹிப்போக்ரைட்ஸ் என்ன செய்வாங்க? அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது இன்றைக்கு சபையில் இன்னைக்கு அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான் அப்படின்ட்டு நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? நம்ம கவலைப்படக்கூடாது. இன்றைக்கி சபைக்குள்ளாக எப்படிப்பட்ட மனிதர் பாவிகளும் இருப்பாங்க, இங்கே பரியாசக்காரர்களும் இருப்பார்கள், அப்புறம் மாயமாலம் பண்ணிகளும் இருப்பார்கள். அப்போது சபைக்குள்ளாக எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் காலத்தின் முடிவில் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? அவர்கள் பிரிக்கப்படக்கூடியலாம் இருக்கிறார்கள். ஆகவே சபைக்குள்ளாக பாவிகள் இருக்கிறாங்க, சபைக்குள்ள அந்த மனிதன் இருக்கிறான், சபைக்குள்ள இவனெல்லாம் இருக்கிறான்ட்டு நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? நாம் சோர்ந்து போகாமல் நாம் என்ன செய்யணுங்க? நாம் கர்த்தர் அவர்களை ஏற்ற நேரத்தில் பிரிப்பார் அப்படிங்கிறத நம்முடைய மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போது தேவனுடைய அழைப்பும் நற்செய்தியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் பயன்படுத்துகிறார் பாருங்க. மத்திய 13ஆம் அதிகாரம் 44-7 வசனத்தில், அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போது பரலோக ராஜ்யம் என்பது கடலில் வீசப்பட்ட வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு வலை கடலில் வீசப்பட்டால் மாத்திரமே மீன்களை என்ன செய்ய முடியுங்க? பிடிக்க முடியும். அதே போல ஒரு கடலை எப்படி வலை வீசப்படுகிறதோ அதே போல ஒரு நற்செய்தியானது இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டால் மாத்திரமே ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்வாங்க? வர முடியும். அப்போ தேவன் இன்றைக்கு மக்களை தனது சபைக்குள்ளாக அழைக்கிறார். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, தேவன் எப்படி அழைக்கிறார்? பரிசுத்த ஆவியினால நேரடியாக ஜனங்களை ஆண்டவர் அழைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்ல கிடையாது. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 44-45 வசனங்கள்ல, பிதாவினால் கற்பிக்கப்பட்டு கற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறார்கள் என்பதை வலியுறுத்துகிறது. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகள் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. பிதாவினால் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். அப்போ ஆண்டவர் அழைக்கக்கூடிய முறை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை கேட்டு அதை கற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படுவதன் மூலமாகவே ஒருவர் என்ன செய்கிறாராமாங்க? தேவனிடத்தில் சேரக்கூடியவராக இருக்கிறார். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 15-14 சொல்லும் பொழுது, அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். அப்போ உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தி சுவிசேஷமாய் அறிவுங்கள். அவர்கள் அதை கற்றுக்கொண்டு என் மீது விசுவாசத்தில் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவன் ஜனங்களை ஈர்க்கும் ஒரு செயல்முறையாக இருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் மீட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ பவுல் இங்கே சொல்லும் பொழுது, நற்செய்தி என்பது விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது தேவ வல்லமையுள்ள தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ இந்த வல்லமையை தவிர்த்து வேறு வழிகளில் ரட்சிக்கப்பட நாம் என்ன செய்ய முடியாதுங்க? அங்கு முடியாது. அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு அங்கு இந்த சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சுவிசேஷத்தினாலே அன்றி ஒரு மனிதன் வேறு ஒன்றினாலும் என்ன செய்ய முடியாதுங்க? ரட்சிக்கப்பட முடியாது. ஆகவே ஒரு வலை வீசப்படவில்லை என்றால் எந்த மீனும் பிடிக்கப்படாது. நீங்கள் வலையை கடலுக்குள் வீச வேண்டும். நாம் சற்று நேரத்திற்கு முன்பு குறிப்பிட்டது போல அந்த வலை என்பது கடவுள் ஈர்க்கும் சக்தி, அதுதான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். சரி, இந்த வலையில்
மனித குலம் என்று சொல்லக்கூடிய அநேக ஜனங்கள் என்ன செய்வார்கள்? பாகுபாடின்றி அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். அப்போ ஒரு வலையானது கடலுக்குள் வீசப்படும் பொழுது அது எல்லா வகையான மீன்களையும் என்ன செய்யுங்க? அது கொண்டு வரும். அதே போல ஒரு சுவிசேஷத்தை நாம் இந்த உலகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு மாத்திரம் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? நம்ம சொல்லக்கூடாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு மாத்திரம் சுவிசேஷத்தை போதிக்க விரும்பாத அளவுக்கு ஒரு பாரபட்சமான எண்ணம் கொண்டவராக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவராக இருக்க முடியாது. ஆகவே அந்த வலையானது, அதாவது கிறிஸ்துவின் சுவிசேஷமானது பூமியின் முகத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்காகவும் அது என்ன செய்யப்பட வேண்டுங்க? அது பிரசங்கிக்க வேண்டும். அப்போ மீன்கள் கடலில் இருக்கும் வரை அவை கரைக்கு இழுக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதாவது பாருங்க, ஒரு மீன் எப்போ பிடிக்கப்படும் அப்படின்னா, அது செத்து மிதந்து வரும்போது அதை பிடிக்க மாட்டாங்க. கடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த மீனை பிடிக்க அவர்கள் செய்வார்கள். அதற்கான வாய்ப்பு அப்பதான் இருக்குது. அதே போல பிரியமானவர்களே, நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் இந்த சுவிசேஷம் நமக்கு பிரசங்கிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. நாம் மரித்த பிறகு நமக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட முடியாது, நாம் ரட்சிக்கப்பட முடியாது. அப்போ தேவனிடத்தில் நாம் ஈர்க்கப்படுவதற்கு, தேவனுக்குள்ளாக நாம் வருவதற்கு, நாம் ஜனங்கள் உயிரோடு இருக்கிற நாட்களில் அவர்களுக்கு சுவிசேஷம் என்கிற வலையை நாம் வீச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் அவரிடம் இழுக்க தயாராக இருக்கிறீர்களா என்பதை நாம் என்ன செய்யணுங்க? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு வலை கடலில் உள்ள எல்லா வகையான மீன்களையும் சேகரிக்கும். The net gathers every kind of fish. எல்லா வகையான மீன்களையும் ஒரு வலை இழுத்துட்டு வரும். அதே போல நற்செய்தியானது, சுவிசேஷமானது ஜாதி மத இன பாகுபாடின்றி அனைவருக்கும் அது என்னவா இருக்குதுங்க? அது பொதுவானதாக இருக்குது. யார் வேண்டுமானாலும் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ரட்சிப்புக்குள்ளாக வரலாம். அது கொலைகாரர்களாக இருக்கலாம், அது திருடர்களாக இருக்கலாம், பொய்யர்களாக இருக்கலாம், விபச்சாரர்களாக இருக்கலாம், whoever it might be. தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய இருதயத்தை தொடும்போது அவர்கள் மாறுவதற்கான, ரட்சிக்கப்படுவதற்கான அநேக வாய்ப்புகளை தேவன் தருகிறார். ஆகவே ஒரு கொலைகாரன் தன் தவறை மாற்றுவதும், ஒரு பொய்யன் ஒரு பொய் சொல்லுவதை நிறுத்துவதும் இந்த நற்செய்தியினுடைய வல்லமையாக நாம் பார்க்கிறோம். அதனால தான் பவுல் சொல்றாரு, the gospel is a power of salvation. அப்போ இந்த ஒரு சுவிசேஷம் என்கிற நற்செய்தி வல்லமையாக அநேகருடைய வாழ்க்கையை அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. எப்போ வரைங்க? நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை, நம்ம உங்களுக்கும் எனக்கும் சிந்தித்த திறன் இருக்கும் வரை தேவனுடைய நற்செய்திக்கு நாம் செவிசாய்க்க நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நற்செய்தி என்ற வலையில் உங்களை சென்றடையும் போது அதை நேர்க்கும் விதமே உங்கள் முடிவை என்ன செய்யுங்க? அது தீர்மானிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அந்த வலை பாகுபாற்றற்றது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 10:34 அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்போ இங்கே கவனிங்க, God is not a partial. தேவன் பட்சபாதம் உள்ளவரா அல்ல. அவர் வெள்ளையர்களை இந்த சுவிசேஷத்தின் வலையில வீசி அவர் அனுமதிக்கிறாரா அப்படின்னா, எஸ், he does. அவர் ஒரு கருப்பினத்தவரிடத்திலும் இந்த சுவிசேஷத்தின் வலையை வீசி ரட்சிக்கப்பட அழைக்கிறாரா? எஸ். ஒரு யூதனிடத்தில் இந்த சுவிசேஷத்தின் வலையை வீசி ரட்சிக்கப்பட அவர் அனுமதிக்கிறாரா? எஸ். ஒரு புறஜாதியின் இடத்துல இதே வலையை வீசி ரட்சிக்கப்பட விரும்புகிறாரா? எஸ். ஒரு இந்தியாவில் இந்த வலையை வீசி இந்தியாவில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட அவர் விரும்புகிறாரா? எஸ். அப்போ பாருங்க, கடவுள் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. வேதம் இதை தான் நமக்கு போதிக்கிறது. அவர் எந்த தேசத்திலும் எல்லா ஜனங்களிலும் யார் அவருக்கு பயந்து நீதியை செய்கிற எவராயிருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்கிறது தான் நம்முடைய தேவன். அப்போ இதனுடைய சாரம்சம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, கடவுள் அனைவரையும் நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார். எனவே அவர் நம் அனைவரையும் எப்படியாவது நம்ம அனைவரையும் ரட்சிக்கப்பட அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 13:48 அந்த வலை நிறைந்த போது அதை கரைக்கு இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து
ஆகாதவைகளை வெளியே எறிந்து விட்டார்கள். அப்போ பாருங்க, ஒரு மீனை பிடிச்சிடறாங்க, எல்லாத்தையும் வலையை போட்டுறாங்க, எல்லா வகையான மீன்களும் என்ன செய்யப்படுதுங்க, அது பிடித்து கரைக்கு கொண்டு வரப்படுது. கரைக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது அது என்ன செய்ய வேண்டியதுங்க, பிரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. காலத்தினுடைய முடிவு, that's going to be the end of time. when the net is cast, அந்த வலை விரிக்கப்பட்டாயிற்று, அந்த வலை விரிக்கப்பட்டு மீன்கள் சேர்க்கப்பட்டாயிற்று. இப்போ அந்த நேரத்தில் கரைக்கு கொண்டு வரும் பொழுது இட் இஸ் த எண்ட் ஆஃப் டே. மத்தேயு 13:32 சொல்லும்படி அந்த நாளை பற்றியும் அந்த நேரத்தை பற்றியும் பிதாவை தவிர ஒருவனும் என்ன செய்யாதுங்க, அறியான். நிச்சயமாக சொல்கிறேன், கடிகாரம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் தீர்ப்புக்கும் மரணத்திற்கும் நாம் ஒவ்வொருவருமே மிக அருகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நாம் அனைவருக்கும் நேரம் இருக்கிறது. நம்முடைய நேரம் முடியக்கூடிய காலம் ஒரு நாள் இருக்கிறது. அப்பொழுது தேவன் ஒரு பெரிய பிரிவினை கொடுக்கிறார். அப்பொழுது தேவன் நல்லவைகளையும் தீயவைகளையும் பிரிக்கக்கூடியவராய் இருக்கிறார். உலகத்தில் உள்ள மக்களுக்கும் பரலோக ராஜ்யத்தில் உள்ள மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரிவினையை அவர் ஏற்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ ராஜ்யத்திற்குள்ளேயே ஒரு பெரிய பிரிவினை ஏற்படும் என்றும் வேதம் என்ன செய்துங்க, கூறுகிறது. இது ஏதோ விசுவாசி அவ்விசுவாசி இவங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் பிரிவினை அப்படின்ட்டு இல்லை. விசுவாசிக்குள்ளாகவே தேவனுடைய நியாயத்தீர்ப்பு கர்த்தருடைய வீட்டில் தான் அது துவங்கிறது. யோவான் 5:28-29 நன்மை செய்தவர்கள் ஜீவனையும் உயிர்த்தெழுதலுக்கும், தீமை செய்தவர்கள் ஆக்கினி தீர்ப்புக்கும் என்ன செய்வார்கள், வருவார்கள். மத்தேயு 25:46 இவர்கள் நித்திய தண்டனைக்கும் நீதிமான்கள் நித்திய ஜீவனுக்கும் போவார்கள். அப்போ இந்த ஊமையில் ஆண்டவர் சொல்றாரு, அங்கு மீன்கள் பிரிக்கப்பட்டு நல்லவைகள் சேர்க்கப்படும், ஆகாதவைகள் தூக்கி எறியப்படும். அப்போ நல்ல மீன்கள் கூடையில் சேர்க்கப்படும், கெட்ட மீன்கள் எரிக்கப்படும். அப்படின்னா என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சில நேரங்களில் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் மாசுபட்ட அல்லது நோயற்ற மீன்களை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வச்சிருக்க மாட்டாங்க, கடலில் தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் மீன் பிடிக்க செல்லும் பொழுது இதை என்ன செய்யலாங்க, நீங்கள் கவனித்திருக்கலாம். ஆண்டவரும் அதே போல தான், கர்த்தர் கரையற்ற ஒரு நபரை சபைக்குள்ள அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாருங்க, அவர் வைத்திருக்க மாட்டார். மாசுள்ள ஒரு நபரை கர்த்தர் சபைக்கு வெளியே அவர் தள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மீனவன் தூக்கி எறியக்கூடிய இன்னொரு மீன், வளர்ச்சியற்ற மீன்களை அவன் தூக்கி எறிவான். சில சமயங்களில் மிகவும் சிறியதாக இருப்பதால் அந்த மீன்களை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆண்டவரும் இன்றைக்கு சபையில் அநேக சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து அங்கேயே நின்றுவிட்டு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் ஒரு வெதுவெதுப்பான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆவிக்குரிய ரீதியில நம்ம வளர வேண்டும். அப்படி ஒருவேளை நம்ம வளரவில்லை என்றால் கர்த்தர் உங்களையும் என்னையும் கூட அவர் தூக்கி எறியக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மீனவன் சட்ட விரோதமான மீன்களை அவர் தூக்கி எறியக்கூடியவராக இருக்கிறார். சில காலங்களில் சில மீன்களை பிடிப்பது சட்ட விரோதமானது, கவர்மெண்ட் அதுக்கு பேன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே போல இயேசு கிறிஸ்துவும் சுவிசேஷ சட்டத்தின்படி வாழாமல் தேவ பக்தியற்ற முறையில் வாழ்ந்து கொண்டு அதிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற அநேகர் இருக்கலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட தேவனுடைய சட்டத்திற்கு உட்படாமல் நாம் மீறி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நாமும் அந்த கடலிலே நாம் தூக்கி எறியப்படுவோம். அடுத்தது, ஒரு மீனவன் தூக்கி எறியக்கூடிய இன்னொரு மீனானது அருவருப்பான மீன்களை அவர் தூக்கி எறிவார். சில மீன்கள் சாப்பிடுவதற்கு தகுதியற்ற மீன்கள் இருக்கும், அந்த மீன்களை அவர் தூக்கி எறிந்து விடுவார். அதே போல சபையிலும் கூட பாவம் மற்றும் ஒழுக்கக்கேட்டினால் கரைபடிந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் சபையிலிருந்து என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறாருங்க, அவர் தூக்கி எறியக்கூடியவராக இருக்கிறார். ஸோ ஃபிஷர்மேன் கேஸ்ட் அவுட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிஷஸ். ஒரு மீனவன் இப்படிப்பட்ட வகையான மீன்களை தூக்கி எறிவது போல தேவனும் சபையில் இப்படிப்பட்ட ஜனங்களை அவர் இறுதி நாளில் அவர் தூக்கி எறியக்கூடியவராய் இருக்கிறார். அப்போது நீங்கள் எந்த வகை மீன்கள்? இப்போது இந்த கேள்வியை நாமே கேட்டுக்கொள்வோம். வாட் கைண்ட் ஆஃப் ஃபிஷ் வி ஆர்? நாம் எந்த வகையான மீன்களாக இருக்கிறோம்? நாம் முழு வலையையும் நாற்றம் எடுக்க செய்கிறோமா? அல்லது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது உங்களை சுற்றிலும் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? நீங்கள் தேவ பக்தியற்ற காரியங்களை செய்து மற்றவர்களையும் அவ்வாறு செய்ய ஊக்குவிக்கிறீர்களா? நினைவில் கொள்ளுங்கள்,
ஒரு நாள் வரும், அப்பொழுது உங்கள் வாழ்க்கை முறையாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இந்த ஊமையின் மூலம் ஆண்டவர் ராஜ்யத்திற்குள் ஒரு எச்சரிக்கை தரார், சபைக்கு வெளியிருக்கிற ஒரு ஜனங்களுக்கு அல்ல. இந்த ஊமையின் மூலமாக கர்த்தருக்குள்ளாய் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை தருகிறார். நீங்களும் நானும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படலாம் அல்லது தள்ளப்படலாம் என்பதை நாம் உணர வேண்டும். இது மிகவும் நிதானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு ஊமையை தேவன் இங்கு பேசியிருக்கிறார். நான் சபை உறுப்பினர்களை பற்றி, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளவர்களை பற்றி பேசுகிறேன் என்று தேவன் இங்கு நமக்கு போதிக்கிறார். நாம் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுவோமா அல்லது தள்ளப்படுவோமா என்பதுதான் இந்த ஊமையினுடைய சாராம்சமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பவுல் போன்ற ஒருவர் இங்க சொல்றாரு பாருங்க, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படு. அப்போ பவுலே தான் தள்ளப்படலாம், நான் கூட நரகத்திற்கு செல்லக்கூடும் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் பாருங்க. ஒரு மனிதன் தேவ பக்தியற்றவனாகவும் சுயநலத்துடனும் பிசாசுக்காகவும் வாழ அவன் தேர்ந்தெடுத்தால் அவன் நித்திய காலத்திற்கும் நரகத்தில் அவனுடைய நேரத்தை கழிக்க நேரும். அப்போ பவுலே அதற்கு போக எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்களும் நானும் மிக ஆழமாக யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லூக்கா 9:25 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னை தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அல்லது தள்ளப்பட்டால் அவனுக்கு லாபம் என்ன? முறையான மறைமுகமான பாவங்கள் மற்றும் மறைமுகமான பாவ வாழ்க்கைகள், ராஜ்யத்திலிருந்து அந்த வலையிலிருந்து கரைக்கு இழுக்கப்படும் பொழுது அங்கிருப்பவர்களில் சிலரும் தள்ளப்படுவார்கள். அப்போ நானே தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என் சரீரத்தை ஒடுக்கிறேன் என்று பவுல் இதனால தான் சொல்றார். இன்னைக்கு we seems to be good, but we might have some secret sins, but God going to give and bring into light, and he going to throw us if we are having a secret sins. 1 தீமோத்தேயு 5:24 சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை தொடரும். சிலர் எப்படிப்பட்டவர்கள் என்பது அவர்கள் வாழும் முறையிலேயே அது என்ன செய்யுங்க வெளிப்படையாக தெரியும். ஆனால் மற்றவர்களோ திரைக்கு பின்னால் மறைமுகமாக தேவ பக்திக்கேற்ற முறையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் they are not going to escape, அவர்கள் தப்பிக்க முடியாது. அவர்களும் ராஜ்யத்திற்குள் வலையில் இருக்கிறார்கள். அதை நீங்களோ நானோ அறிய முடியாது. ஆனால் தேவன் ஒரு நாள் அதை வெளியரங்கமாக அதை நியாயம் தீர்க்கக்கூடியவராக இருப்பார். ஆகவே ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். த டைம் இஸ் ரன்னிங், நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வலை மெல்ல மெல்ல கரையை நோக்கி இழுப்புகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பினால் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையாக பதில் செலுத்த வேண்டிய ஒரு நாளுக்காக நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்கிறோம். அப்போ தேவனை சந்திக்கும் நாளுக்கு முன்பதாக நீங்களும் நானும் மனம் திரும்பி நம்முடைய தவறுகளை சரி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 13:49 இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய முடிவை பற்றி இங்கே சொல்லுகிறார். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதோரை பிரித்து. அப்போ உலகத்தினுடைய முடிவில் இங்கே சொல்றாரு பாருங்க, இப்படி நடக்கும். எப்படி நடக்கும்? தேவ தூதர்கள் புறப்படுவார்கள். அந்த தேவ தூதர்கள் நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதோரை பிரிப்பார்கள். அப்போ ராஜ்யத்திற்குள்ள ஒரு எச்சரிக்கை. அப்போ ராஜ்யத்திற்குள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த உலகத்தினுடைய முடிவில் தேவ தூதர்கள் வந்து நீதிமான்களுக்கு இடையில் என்ன செய்வாங்களாமாங்க? பொல்லாதவர்களை அவர்கள் பிரித்தெடுப்பார்கள். அப்போ கிறிஸ்துவின் சரீரத்திலும் அவருடைய சபையாகிய ராஜ்யத்திலும் பொல்லாதவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது தேவன் மீண்டும் வலியுறுத்திருக்கிறார். இதை தான் தேவன் மீண்டும் எச்சரிக்கிறார். அப்போ ஒரு சபையினுடைய ஒழுங்கு முறையினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சபை ஒழுங்குமுறையை, த சர்ச் டிசிப்ளினை எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இன்றைக்கு சில தேவ பக்தியற்ற வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பதை தேவன் அன்றே அறிந்திருந்தபடியால் இந்த ஊமையில் இவர் குறிப்பிடுகிறார். அவை நீங்களும் நானும் தவறு செய்யும் நம் சகோதரிடம்
அன்போடு இருந்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம சபையில் இருக்கக்கூடிய பலவீனமானவர்கள், பாவத்துக்கு சில நேரம் பலவீனமாய் பாவ வாழ்க்கையில் வாழ்கிறவர்கள், அவர்களோடு நாம் அன்போடு பேசி அவளை நல்வழிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதன் மூலம் நாம் நம்முடைய சபையை நாம் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ இந்த ஊமையில் பாருங்கள், அந்த தேவ தூதர்கள் நல்ல மற்றும் கெட்ட மீன்களின் ஒப்புமையை நாம் பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். நல்ல மீன்கள் கெட்ட மீன்களிலிருந்து பிரிக்கப்படுவது போல உலகத்தின் முடிவில் நல்ல மனிதர்களும் கெட்ட மனிதர்களும் பிரிக்கப்படுவார்கள். இந்த வலையினுடைய ஒரு விளக்கம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, மீன் பிடிக்கும் எவருக்கும் தெரியும், வலையில் எல்லா வகையான மீன்களும் வரும். அதில் சில தேவையற்றதாக இருக்கும், அவை என்ன செய்யுங்க, எரியப்படும். அதே போல சுவிசேஷத்தினால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் சபைக்குள்ளே வருவார்கள். ஆனால் நியாயத்தீர்ப்பு நாளில் தேவையற்ற மீன்கள் அங்கே தூக்கி எறியப்படும். அப்போ ஆவிக்குரிய அர்த்தம் தேவன் இங்கே சொல்கிறாரு, நாம் நினைவில் கொள்ள வேண்டும், இந்த உலகம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அப்போது நம்முடைய செயல்கள் நமக்கான இடத்தை அது தீர்மானிக்கும். வேர் வி ஆர். நல்ல மீன்களை கூடையில் சேர்க்குற மாதிரி ஆண்டவர் நம்ம அவருடைய வீட்டில் சேர்க்குறாராம், அல்லது ஆகாத மீன்களை தூக்கி எறிகிற மாதிரி நம்மையும் ஆண்டவர் தூக்கி எறிகிற போகிறாராம். இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட், இன் மை ஹேண்ட். அப்போ உலகத்தின் முடிவு மற்றும் தேவதூதனுடைய பங்கை நாம் வாசிக்க கேட்டோம். உலகம் அழியக்கூடியது என்பதை வேதம் அநேக முறை நமக்கு எச்சரிக்கிறது. மத்திய 24:35 வசனத்தின்படி, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் இறைவார்த்தை என்றும் என்ன செய்யுங்க, அது நிலைத்து நிற்கும். உலகம் முடிவில்லாமல் தொடர்ந்து இருக்கும் என்று சிலர் நம்பிக்கையாக இருக்கிறார்கள். ஆனால் அது தவறானது. இந்த உலகம் அழியக்கூடிய ஒன்று. மறுவாருகையும் அழிவையும் பற்றி 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் ஒரு திருடனை போல வரும் என்று கூறப்படுகிறது. அந்த நாளில் வானங்கள் மிகுந்த இரைச்சலோடு ஒளிந்து போகும், பூமி மற்றும் அதில் உள்ள பொருட்கள் அனைத்து எரிந்து அழிந்து போகும். அப்போது காலத்தினுடைய முடிவை நாம் பார்க்குறோம். ஒரு வலை கடற்கரைக்கு இழுக்கப்படுவது போல காலமும் முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ தேவதூதனுடைய பங்கு என்னவா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உலக முடிவின் போது நடக்கும் பிரித்தெடுத்தல் பணியில் தேவதூதர்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. மத்திய 25:31 வசனத்தில் இயேசு கிறிஸ்து தனது மகிமையோடும் பரிசுத்த தூதரோடும் வரும்போது தமது சிங்காசனத்தில் அவர் வீற்றிருப்பார். அப்போ தூதர்கள் வருவார்கள். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவளுடைய வேலை நல்லோரையும் தீயோரையும் பிரித்தெடுக்கிறது. மத்திய 13:39 அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அறுவடை, இந்த வசனத்தில் அறுவடை என்பது உலகத்தினுடைய முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில் அறுவடை செய்கிறவர்கள் யார் அப்படின்னா தேவ தூதர்கள். களைகள் பிடுங்கப்பட்ட நெருப்பில் சுட்டெரிக்கப்படுவது போல உலக முடிவிலே அங்கு பிரித்தெடுக்கல் நடக்கும் அப்படிங்கிறத வேதவசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்போது நரகத்தினுடைய யதார்த்தம் மற்றும் நரகத்தின் பற்றியதான வேதாமத்தின் எச்சரிக்கைகளை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நரகத்தினுடைய ஒரு யதார்த்தம் மத்திய 13:50 சொல்லும் பொழுது, அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அப்போ தீயவர்கள் எரியும் அக்கினியில் சூளையில் எரியப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். அப்போ நரகம் என்பது ஒரு கற்பனையான ஒரு இடம் அல்ல, ஒரு யதார்த்தமான ஒரு நிரந்தர ஒரு இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு யதார்த்தமான ஒரு இடம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 20:12-15 வசனத்தின்படி, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்காக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்பட்டவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டார்கள். அப்போ இறந்தவர்கள் அனைவரும் கடவுளுக்கு முன்பாக நிற்பார்கள்.
அவர்கள் செய்த செயல்கள் அடிப்படையிலே அவளுக்கு நியாயத்தீர்ப்பு வழங்கப்படும். யாருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லையோ அவர்கள் அக்கினி கடலிலே எரியப்படுவார்கள். அப்போ இந்த நரகம்தான் ஒரு மனிதனுடைய இரண்டாம் மரணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நரகத்தில் வேதனையுடைய தீவிரத்தை மத்தேயு 25:30 லூக்கா 13:38 ஆகிய 2 வசனங்களையும் நரகத்தை மிகுந்த வேதனையும் ஏமாற்றமும் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்கிற ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆபிரகாம், ஈசாக்கு போன்ற தீர்க்கதரிசிகள் இறைவனின் ராஜ்யத்தில் இருப்பதையும் தாங்கள் வெளியே தள்ளப்படுவதையும் காணும்போது ஏற்படும் ஏமாற்றமும் என்ன செய்யப்படுதுங்க, விதிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நரகம் இட்ஸ் அ ரியல் ஹெல். அது உண்மையான வேதனைக்குரிய விஷயம். இந்த நரகத்தில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. நரகம் என்பது ஒரு அழியாத வேதனைக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது. இட்ஸ் அ டோர்மெண்டட் பிளேஸ். மார்க்கு 9:47-48 சொல்லும் பொழுது, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, நீ 2 கண்ணுடைய நாயை நரக ஆக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும். வாட் அ டெரபிள் பிளேஸ் இட் இஸ். எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். நரகத்தில் ஒரு புழுவாவது என்ன செய்யாதமாங்க, அது சாகாது. ஒரு புழு சாவாது, அக்னி அவையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு புழுவை நெருப்பில் போட்டால் அதை என்ன செய்யணுங்க, அது இறந்துவிடும். ஆனால் நரகத்தில் பாருங்கள், ஒரு புழு போடும் பொழுது அதுக்கு இறப்பில்லை, அதற்கு வேதனைக்கு முடிவு இல்லை அப்படிங்கிறத தேவன் இங்கு பயன்படுத்துகிறார். அப்போ நரகத்தினுடைய வேதனையிலிருந்து தப்பிக்க தவறான முடிவுகளை தவிர்த்து சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது அவசியம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அப்போது மீன் பிடிப்பதற்கும் மனிதனை பிடிப்பதற்குமான ஒரு ஒப்பீடை நாம் இந்த ஊமையில் பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது ஆபத்துகளும் இன்னல்களும் மீன் பிடிக்கிறதுலையும் இருக்குது, மனுஷனை பிடிக்கிறதுலையும் இருக்குது. 2 பணிகளுமே ஆபத்துகள் உண்டு. மீன் பிடிக்க செல்பவர்கள் சில நேரங்களில் நீரில் மூழ்கி உயிரிழக்க நேரிடும். அதே போல் எனக்கு சுவிசேஷ வாழ்க்கையில் ஊழியத்தை செய்கிறவர்கள் ஊழியத்தை சத்தியத்தை போதிப்பதனால் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், மறிக்க நேரிடும். ஸ்தேவான், யாக்கோபு, அந்திப்பா மற்றும் யோவான் ஸ்நானகன் போன்ற அநேக விசுவாசிகள் ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது நிமித்தம் தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள். அடுத்தது ஏமாற்றங்கள். மீன் பிடிக்க செல்லும் போது மீன்கள் சிக்கப்படவில்லை என்றால் ஒரு மீனவன் ஏமாற்றப்படுகிறான். அதே போல ஒரு பிரசங்கி, ஒரு கர்த்தருடைய மனிதன் இன்னைக்கு மனிதனுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லும் பொழுது அதில் ஆர்வம் காட்டாமல் ஜனங்கள் ஏமாற்றப்படும் பொழுது, அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத பொழுது ஒரு சுவிசேஷகனும் ஏமாற்றப்படுகிறான். மன உறுதி மற்றும் பொறுமை. ஒரு சிறந்த மீனவனுக்கு பொறுமை மற்றும் மன உறுதி அவனுக்கு இருக்க வேண்டியது அவசியம். அதே போல கடலுடைய கட்டளையிலே உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கும் ஒரு ஊழியனுக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு மன உறுதியும் பொறுமையும் அவசியமாக இருக்கிறது. எங்கே மீன் கிடைக்கும் என்று ஒரு மீனவன் நம்புவது போல உலகமெங்கும் நன்மனம் கொண்ட ஆன்மாக்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு ஊழியன் நம்ப வேண்டும். யார் சுவிசேஷத்தை கேட்குறாங்க, யார் இன்னைக்கு சத்தியத்தை கேட்க வராங்கன்ட்டு மனம் விட்டுறக்கூடாது. உறுதியான மன உறுதியும் பொறுமையும் அங்கே அவசியமாக இருக்கிறது. முறையான திட்டம் அவசியமாக இருக்கிறது. ஒரு மீனவன் எங்கு செல்ல வேண்டும், எந்த வலை அல்லது எந்த தூண்டிலை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு திட்டம் அவங்ககிட்ட இருக்கும். அதே போல் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மூடியலுக்கும் நாம் மனிதர்களை ஈர்ப்பதற்கு அன்புடனும் தயவுடனும் உண்மையான இறை வார்த்தைகளை பயன்படுத்தியும் ஒரு திட்டத்தை எப்படி வி அப்ரோச் அவரை எப்படி நம்ம கொண்டு வரணும், எதை நம்ம பயன்படுத்தணும், எந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று நாம் திட்டமிடுதல் அவசியமாக இருக்கிறது. வாய்ப்புகளை கவனித்தல். மீன் தூண்டில் லேசாக அசைவு தெரிந்தால் அது மீனவனுக்கு நம்பிக்கை தரும். மீனை போட்டு தூண்டில் போட்டு உட்காந்துருப்பாங்க, அதை அசையும் போது ஒரு நம்பிக்கை வரும் இல்லைங்களா, அதை கவனிச்சுட்டே இருக்கணும். போட்டுட்டு அங்கேங்கன்னு பார்த்துட்டு அதை கவனித்து கொண்டு, அதே போல் ஒரு ஊழியனும் கர்த்தருடைய பிள்ளையும் யாராவது உங்களிடத்துல வேதம் குறித்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னா அவளுடைய உண்மையை அறிய விரும்புகிறாள் என்றால் நம்பிக்கையுடன் நாம் செயல்பட வேண்டும். தே ஆர் இன்ட்ரெஸ்டட், தே ஹாவ் சம் இன்ட்ரெஸ்டட் டு நோ த ட்ரூத், தென் யூ கேன் ஸ்பீக் த ட்ரூத்.
அடுத்தது வெற்றியினுடைய மகிழ்ச்சி. மீனவன் தான் பிடித்த மீன்களை விற்க அவன் எடுத்து சென்று அவன் என்ன செய்வாங்க? மகிழ்வான். அதே போல பாவத்திலிருந்து ஒரு மனிதனை இறைவார்த்தை கேட்டு அவனுடைய தீய வாழ்க்கையை விட்டு அவனுடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது அவனுக்கு பிரசங்கித்த அந்த பிரசங்கியார் இடத்துல ஒரு மனமகிழ்ச்சி இருக்கும். ஐ ஹவ் சேஞ்ச்ட் ஹிஸ் லைஃப். ஏனென்றால் நாம் கடவுளை நேசிக்கிறோம். சக மனிதர்களும் அந்த கடவுளை நேசிக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். சரி, அடுத்ததாக வலைகளின் ஒப்பீடு. மீன்பிடி வலை மற்றும் சுவிசேஷ வலை. இந்த வலையின் மூலம் மீன் பிடிப்பதற்கும் சுவிசேஷ வலையின் மூலம் மனிதனை பிடிப்பதற்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை கவனிங்க. இட்ஸ் எ வாலண்டரி நேச்சர், தன்மார்பம். ஒரு மீன்பிடி வலையில் மீன்கள் சிக்க வைக்கப்படுகின்றன, அவை அதில் இருக்க விரும்புவதில்லை. ஆனால் சுவிசேஷ வலையில் மனிதர்கள் தன்மார்வத்துடன் என்ன செய்கிறார்கள்? ஈர்க்கிறது. ஒரு மீன் எப்பவுமே என்ன செய்யாதுங்க? சந்தோஷமாக வலையில் வராது, அங்கே இங்கேன்னு துள்ளிட்டு எப்படியாச்சும் தப்பிக்க பார்க்கும். ஆனால் சுவிசேஷங்கிற வலை போடப்படும் பொழுது மனிதர்கள் தன்வாழ்வத்துடன் என்ன செய்கிறார்கள்? அங்கே ஈர்க்கப்படுகிறார். தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் இறைவனையும் சக மனிதர்களையும் நேசிக்க விரும்புவர்கள் மட்டுமே இதில் பிடிபடுவார்கள். மற்றவங்க இதுக்குள்ளே என்ன செய்ய முடியாது? இந்த வலைக்குள்ளே வர முடியாது. இரண்டாவதாக த ஹோப் வேஸ் கன்ஃபியூசன், நம்பிக்கை மற்றும் குழப்பம். மீனை கரைக்கு கொண்டு வரும் பொழுது அதிக குழப்பமும் பீதியும் ஒரு மீனவனுக்கு இருக்கும். ஆனால் கிறிஸ்தவர்கள் கடவுளின் பிள்ளைகள் கரையை நெருங்க, அதாவது வாழ்வின் இறுதி நாட்களை நெருங்கும் போது இறைவனிடம் இருக்கும் ஒரு அதிக நம்பிக்கையை அவர்கள் பெறக்கூடியலாம் இருக்கிறார்கள். மூன்றாவது ஃப்ரீடம். வலையில் சிக்கிய அனைத்து மீன்களும் விடுதலையாக அதை விரும்புகின்றன. எப்படியாச்சும் இதுலேருந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுல ஒரு வலை நோக்கமாக இருக்கும். ஆனால் இந்த சுவிசேஷ வலையில் மட்டும்தாங்க, நீங்கள் அந்த வலைக்குள்ளே விழுந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உண்மையான ஒரு விடுதலை அது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அது உண்மையிலே கிறிஸ்துவின் சுவிசேஷமே ஒருவனுக்கு உண்மையான விடுதலையை தருகிறது. வேதம் சொல்லுகிறது, யூ ஷல் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷல் மேக் யூ ஃப்ரீ. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நான்காவது நேர்மை, ஹானஸ்ட். மீன்கள் வலையை கண்டால் என்ன செய்யுங்க? பயந்து ஓட முடியும். எந்த மீன்களுமே வயலில் பார்த்துட்டு என்ன செய்யாதுங்க? சந்தோஷமாக வராது, அதை பயந்துட்டு ஓடும். ஆனால் ஒரு நேர்மையான நபர் தனது வாழ்க்கை சீர்குலைந்திருப்பதை உணரும் போது, a honest person with a honest heart always submit to the net of the gospel. சுவிசேஷத்தினுடைய வலைக்கு அவர்கள் ஈர்க்கப்படக்கூடியலாம் இருக்கிறார். Because honest man opens his heart to the gospel until he gets to know the truth. ஐந்தாவதாக காலமின்மை. மீன்பிடி வலைகளில் அடிக்கடி பழுது பார்க்கும் மாற்றவும் வேண்டியதாக இருக்கும். மீனவர்கள் அடிக்கடி அந்த மீன் வலையை பழுது பார்ப்பாங்க அல்லது மீன் வலையை மாற்றுவாங்க. ஆனால் இந்த சுவிசேஷ வலை இருக்குது பார்த்தீங்களா, இது பழுது அடையாது, இதை மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இது எல்லா காலங்களுக்கும் மக்களுக்கு உரியதாக இருக்கிறது. இது எப்பொழுதுமே பழுது பார்க்காது. இட் இஸ் ஆல்வேஸ் ரைட். God is so good because He gave us a book which is for all ages. அவருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாய் அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆறாவதாக அவசியமான ஒரு கருவி, தி எசென்சியல் டூல். வலை இல்லாமல் தூண்டில் மூலம் மீன் பிடிக்க முடியும். சில நேரங்களில் மீன் பிடிக்க வலை மட்டும்தான் அவசியம் இல்லை, ஒரு தூண்டில் கூட என்ன செய்யலாங்க? உபயோகப்படுத்தலாம். ஆனால் சுவிசேஷ வலை அல்லது ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் ஒரு மனிதனை என்ன செய்ய முடியாதுங்க? ரட்சிப்புகளாக பிடிப்பது சாத்தியமில்லை. அப்போது விசுவாசம் என்பது ஆண்டவருடைய தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன் மூலமாக வரக்கூடியதாக இருக்குது. ஒரு முறை ஒரு பெண்மணி சொன்னாங்க, நான் ஆண்டவருடைய எந்த வார்த்தையும் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டேன் அப்படின்னு. தட்ஸ் நாட் ட்ரூ. தேவனுடைய வார்த்தையை கேட்காம நீங்கள் தேவனுடைய பிள்ளையை என்ன செய்ய முடியாதுங்க? மாற முடியாது. ஃபைத் கம்ஸ் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் பை த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் ஒன்றென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஸோ நோ ஒன் கேன் பி சேவ்ட் வித்தவுட் த வேர்ட் ஆஃப் காட். அடுத்தது ஏழாவதாக உறுதித்தன்மை, அன்பிரேக்கிங் ஸ்ட்ரென்த். சில நேரங்களில் மீன்பிடி வலைகள் அருந்து மீன்கள் என்ன செய்யக்கூடுங்க? தப்பிக்கக்கூடும். ஆனால் சுவிசேஷ வலை ஒருபோதும் என்ன செய்யாதுங்க? அந்து போகாது.
மனிதர்கள் தோல்வி அடையலாம், மனிதர்கள் உருவாக்கின சபைகள் தோல்வி அடையலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் தோல்வி அடையாது, அது அந்து போகாது. ஆகவே 8வதாக இறைவனுடைய திட்டம், த எட்டர்னல் பிளான். மீன்பிடி வலைகள் காலப்போக்கில் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைகள். ஆனால் சுவிசேஷ வலை என்பது இறைவனுடைய நித்திய நோக்கத்தில் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருக்குது. ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கிலும் விசுவாசம் உள்ளவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. எபேசியர் 3:10-11 நீங்கள் வாட்சி பாருங்கள் பிரியமானவர்களே. ப்ரீமிலினியசம் இஸ் அ ராங். 1000 வருட அரசாட்சியானது அது ஒரு தவறான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இது தேவனுடைய சிந்தனை. சபை என்பது தேவனுடைய சிந்தனையில் பின்பு தோன்றியதல்ல, இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே தோன்றின ஒன்றாயிருக்கிறது. 9வதாக நித்திய திட்டம், த எட்டர்னல் பர்போஸ். 10வதாக உண்மையான விடுதலை, த செட்டிங் ஃப்ரீ. மீன்பிடி வலையில் இருந்து தப்பிக்க மீன்கள் மட்டுமே சுதந்திரமாகின்றன, ஆனால் சுவிசேஷ வலைக்குள் நுழைந்தவர்கள் மட்டுமே தங்கள் பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு உண்மையான விடுதலையை பெறுகிறார்கள். 11வது ஒன்லி ஒன் காஸ்பல் நெட். மீன் பிடிக்க பலவிதமான மற்றும் பல அளவுள்ள வலைகள் பயன்படுத்தப்படும், ஆனால் மனிதர்களை பிடிக்க ஒரே ஒரு வலை, ஒரே ஒரு சுவிசேஷம் மட்டுமே உண்டு, அது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. ஒரே சபை, ஒரே ரட்சிப்பின் திட்டம் மற்றும் இறைவனிடம் நம்மை வழிநடத்த there is only one way and the one net. 12வதாக பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ், சுயநலம் மற்றும் பிறநலம். மீன்பிடிப்பவர்கள் தங்கள் சொந்த லாபத்திற்காக அல்லது உணவிற்காக வலைகளை பயன்படுத்துகிறார்கள், ஆனால் சுவிசேஷ வலை பயன்படுத்துபவர்கள் பிறருடைய நன்மைக்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்பதனுடைய நோக்கம் ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் வார்த்தை கேட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதாகும். அந்த நற்செய்தி தங்களுக்கு என்ன செய்தது என்பதை அறிந்திருந்தனாலேயே அதை மற்றவர்களுக்கும் ஜனங்கள் பகிர்ந்து கொடுக்க அங்கு ஆவலாய் இருப்பார்கள். இறுதியாக லீகல் அண்ட் இல்லீகல், சட்டப்பூர்வமானது. மீன்பிடித்தல் சில வகை சட்ட விரோதமானவைகள், ஆனால் மனிதர்களை பிடித்தல் என்பது சுவிசேஷ வலை மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான ஒரு வழியாகும். பிரியமானவர்களே, இந்த ஊமையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சில பாடங்கள், சபையில் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். வலையில் சில கெட்ட மீன்களும் சில கெட்ட மீன்களும் இருக்கும். அந்த வலையை விட்டு வெளியேறும்படி ஒருவரிடமும் அது சொல்லப்படுவதில்லை. அப்போ சபையில் வேஷாதிரிகள், ஹிப்போக்ரைட்ஸ் இருப்பார்கள். சபையில் எல்லா வகையான மக்களும் இருப்பார்கள். சில வலையிலிருந்து வெளியே மீன்கள் என்ன செய்யக்கூடுங்க, வெளியே குதிக்க நேரிடும். தோமா என்பவர் இந்த உலகத்தின் மீது கொண்ட அன்பினால் அவர் கிறிஸ்துவை விட்டு விலகினது போல இன்றைக்கு அநேகர் கூட இந்த வலையிலிருந்து விட்டு விலக அங்கு முயற்சிப்பார்கள். ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவர் வலையினுள் இருக்க வேண்டும். அதே போல் அப்போஸ்தலர் 2:47 படி ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் சபையில் இருக்க வேண்டும். இன்னும் இதை பாடத்தில் நம்ம அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு நேரமும் கடந்து விட்டது. ஆகவே மீண்டும் இன்னொரு ஊமையில் அடியேன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.